அண்மை செய்தி. செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க கூடாது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார். பிரபல கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கணி. தாமரைக்கணி, என்ன விவரம்? வணக்கம் கோபால். 2011-2016 ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி செயல்பட்டார். அப்பொழுது போக்குவரத்து துறையில ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் அலுவலர்கள் பணிக்கு நியமிப்பு தொடர்பாக பணம் பெற்றுக்கொண்டு அந்த வேலைக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் அவர்கள் நீதிமன்றம் நாடி இந்த வழக்கானது அமலாக்கத்துறையில் கடந்த ஆண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையில கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 450 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த ஜாமீனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக ஒரு ட்விட்டர் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இந்த அளவுக்கு சிறைவாசம் பட்டதில்லை, அதையும் தாண்டி இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்எல் பதிவு வெளியிட்டிருந்தார். இந்த எக்ஸ்எல் பதிவிற்கு பாஜக உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்பொழுது பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அவரை பாராட்டி வரவேற்பது மிகவும் வெட்கக்கேடு அப்படின்ற ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவில் இருந்தபோது ஊழல்வாதி, திமுகவில் சேர்ந்தார், புனிதராகி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்க கூடாது அப்படின்ற ஒரு அழுத்த திருத்தமான கருத்தினை அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முரண்பாடுகளின் மொத்த உருவம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் அவரே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், ஊழல் குற்றவாளியை அரசு வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கி ஒப்புக்கொண்ட ஒருவரை கொண்டாடுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பதால் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்க கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக அந்த அறிக்கையில பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.